பாவம், நிலாவை பிடிக்க பச்சை பிள்ளைங்க ஆச்சப்பட்ட மாதிரி என்ன பிடிக்க ஆச்சப்பட்டிருக்கான். ஆச்சப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, சவால் விட்டுருக்கான். பேப்பர்ல படம் போட்டு வீரபத்திரனை உயிரோடவோ இல்ல பணமாவோ பிடிப்பேன்னு. நாளைக்கு அவ படம் எல்லா பத்திரிகையிலையும் வரணும். ஆனா கருப்பு கட்டம் கட்டி இது வரைக்கும் என்ன பிடிக்க நினைச்சவங்க எல்லாம் இங்க வந்துதான் செத்து இருக்கிறாங்க. அவன் அங்க நாளைக்கு வர்ற வழியிலேயே சாவணும். இனிமே வீரபத்திரனை பிடிக்கணும்னு அரசாங்கமே நினைச்சாலும் அதிகாரிங்க நினைக்க மாட்டாங்க இல்ல. அரசாங்க வேலையில இருக்கிறவங்க டியூட்டில இருக்க பேசத்தான் பணம் கொடுக்கறாங்களே, அது மாதிரி நாமும் நம்மால செத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன? பிரபாகரன் தான் அரைப்போம். சிரிக்கடா சிரிக்கடா. செத்தது பிரபாகரனா தான் சிரிப்போம். எல்லாம் நம்பாளுங்களாச்சே. என்னடா சொல்ற? அவன் முதலாளி பிரபாகரன் தப்பிச்சுட்டான். சுப்பிரமணி, ஆனமலை ரேஞ்ச். ஆர் ராஜா, சத்தி ரேஞ்ச். எஸ் காளீஸ்வரன், பொள்ளாச்சி ரேஞ்ச். எஸ் ஹரிஹரன், டாப்ஸ்லிப் ரேஞ்ச். அச்சுதன் நாயர், ஹை ஃபாரஸ்ட் ரேஞ்ச். ராமு, போலாம்பட்டு ரேஞ்ச். மோகன்ராஜ், வால்பாறை ரேஞ்ச். மகாலிங்கம், அட்டகட்டி ரேஞ்ச். நான் இங்க ஏன் அதிகாரியா பொறுப்பேற்றுக்கிட்டேன் தெரியுமா? மக்களை மதிக்காத வீரபத்திரனை, சட்டத்தை மதிக்காத வீரபத்திரனை பிடிச்சே ஆணுங்கிற மன உறுதி உங்க எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா உங்க உதவி இல்லாம இத்தனை வருஷமா அந்த காட்டுக்குள்ள இருக்க முடியாது. உங்கள உயிருக்கு பயந்தோ, பணத்துக்கு ஆசைப்பட்டோ காட்டி கொடுத்தவங்க, காட்டி கொடுக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கீழே வேலை பார்க்கறத விட்டுட்டு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிருங்க. இல்ல என்கிட்ட சொல்லுங்க, நானே டிரான்ஸ்பர் வாங்கி உங்களை அனுப்பி வைக்கிறேன். நாளையில இருந்து உங்க ஏரியால விசிட் பண்ண போறேன். என்ன அது? செக் போஸ்ட் ஓபன் ஆயிருக்கு. யார் கார்டு இங்க? யோ வாயா இங்க. இங்க யாரையா கார்டு? போய் தேடி பாருங்க. யாருமே இல்ல சார். யார் இங்க டியூட்டி பார்க்கறது? சாமிக்கு என்ன சார்? கூப்பிடையா நானே. சாமி கண்ணு, சாமி கண்ணு, சாமி கண்ணு, சாமி கண்ணு. யாராவது செக் போஸ்ட் திறந்து இருக்க, போய் தொலைய வேண்டியதானே. தொப்பியை பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரி தெரியுது. வணக்கம் சார். நமஸ்காரம். ஏயா செக் போஸ்ட் திறந்து வச்சிருக்க? மூடி வச்சா கடத்தல் லாரியில வர்றவனுங்க நிக்கவா செய்யறானுங்க, உடைச்சிட்டு போயிடறானுங்க சார். சார் எதிர்த்து நின்னோன்னு வச்சுக்கோங்க, மேலே ஏற்றியே கொண்டுறானுங்க சார்.
அரசாங்க சொத்து நாசமாகிறது எனக்கு பிடிக்காது சார், எனக்கு பிடிக்காது. இவ்வளவு பொறுப்பா சிந்திக்கிற நீ டியூட்டி நேரத்துல குடிபோதையில இருக்கியே, தப்பு இல்ல? தப்புதான் சார், தப்புதான். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா சார்? முன்னாடி 5 பேர் இங்க வேலை செஞ்சோம் சார். 4 பேரை வீரபத்திரன் கொன்னுட்டான் சார். இந்த இடத்த பாத்தீங்களா? இடிஞ்சு கிடக்குற இந்த வீடு எவனாவது இருப்பானா சார் இங்க? நான் ஒருத்தன் தனியா இருக்கேன் சார். ஏன்னு கேட்க ஒரு நாதி கிடையாது. ரொம்ப பயமா இருக்கு சார். ஆனா தண்ணி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, சும்மா கூட ஒரு 5 ஆள் இருக்கிற மாதிரி ஒரு தைரியம். அதனாலதான் சார் அடிச்சேன். சார், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும்னு 6 மாசமா கேட்கிறேன் சார். ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். யோ, நீ போயிட்டு இங்க யாரையும் வேலை பார்க்கறது? ஷட் அப். இவன் ஒருத்தன் தான் அடிச்ச வேணா. இங்க வேலை செய்யற ஆள் பேரே தெரியல. நீங்க எப்படியா வீரபத்திரனை பிடிக்க போறீங்க? இமிடியேட்டா இந்த செக் போஸ்ட்ல ஆட்கள் அதிகமா போடுங்க. எங்கெங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் ஆட்கள் அதிகமா போடணும். எஸ். நீ ஒரு நாள் தான் லீவ் கேட்ட, 1 வாரம் எடுத்து. வேணாம் வேணாம், எல்லாரும் ஜிப்ல இருங்க, நீ ஏறு. ஏய், இங்க வா. இந்த மீனெல்லாம் எங்க கொண்டு போற? சொல்ற. பக்கத்து ஊருக்கு சார், பக்கத்து ஊருக்கு. பக்கத்துல இங்க ஊர் இருக்கா? பக்கத்துல ஒண்ணும் ஊர் இல்ல சார். டேய், இப்ப சொல்ல போறியா இல்லடா ராஸ்கல்? சொல்றேன் சார், சொல்றேன். நான் வீரபத்திரனை பிடிக்கிறதுக்காக புதுசா வந்திருக்க ஆபீசர். அவனை பிடிக்கணும்னா உங்க உதவி எனக்கு தேவை. ஏன்னா அவனுக்கு சாப்பாடெல்லாம் உங்க ஊர்ல இருந்து போகுதுன்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நீங்க அவனுக்கு உடந்தையா இருக்கணுங்கிற எண்ணத்துல அதை செய்யல, எனக்கு தெரியும். அவன் மேல உள்ள பயத்துல தான் செய்றீங்க. நீங்க அவனுக்கு செய்யற உதவியை நிறுத்தினா நிச்சயமா அவன் இந்த காட்டை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். சார், நீங்க வீரபத்திரனை பிடிக்கணும்னா தாராளமா பிடிச்சிக்கலாம். ஆனா அதுக்காக அவனுக்கு வேண்டிய அரிசி பருப்பெல்லாம் நாங்க தான் அனுப்புறோம்னு புது கதையெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க செத்தமா இருக்கமான்னு இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. ஒரு நாளைக்கு ஒரு பஸ் தான் வந்துச்சு, அதுவும் இப்ப வர்றது இல்ல. குடிக்க தண்ணி கிடையாது, தபால் கிடையாது. ஆனா மிரட்ட மட்டும் ஆளுக்கு வந்துடுறீங்க. தம்பி, ஃபேனுக்கு அடியில உட்காந்துக்கிட்டு நோகாம காத்து வாங்கிட்டு மாசம் மாசம் ஒழுங்கா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலையை ஒழுங்கா பாருங்க தம்பி. என்னங்க சார்? வண்டியில என்ன இருக்கு? மணல் இருக்குங்க. மணலா? இத பார்த்த பிறகும் என்ன ஃபேனுக்கடியில உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு போக சொல்றீங்களா? உங்கள ஒருத்தர் நான் பேசுனேன், உதாசீனப்படுத்துனீங்க. இப்ப அதிகாரியா பேசுறேன். வீரபத்திரனுக்கு உதவி பண்றதை நிறுத்திட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா, முடியாதா? கவர்மெண்ட் ரூல் தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் ரூலை தூக்கி குப்பத்தட்டுல போடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா வீரபத்திரன் அடிக்கிறான். நாங்க யாருக்கு சார் பயப்படுறது? காட்டி கொடுங்கன்னு நீங்க அடிக்கிறீங்க, காட்டி கொடுத்தா அவன் அடிக்கிறான். இடையில மாட்டிட்டு நாங்க தான் சாகுறோம். எப்படி சார் வீரபத்திரனை பிடிக்க போறீங்க? உங்க ஆளுங்களை எவனாவது ஒழுங்கானவனா இருக்கானா? அவங்க கிட்ட காசு வாங்குறது அதிகாரி உண்டா இல்ல அரசியல்வாதி தான் உண்டா? இவ்வளவு எதுக்கு சார்? தேர்தலில் நிக்கிறவங்க கூட எங்க கிட்ட ஓட்டு கேட்டு வர்றதில்ல. ஓட்டு போட மக்களை மிரட்ட சொல்லி அவங்க கிட்ட தான் போறாங்க. போற போக்குல அவன் சொல்றவன் தான் முதலமைச்சராவே வர முடியும் போல இருக்கு. நீங்க பேசுனதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. உங்களுக்கு வீரபத்திரன் கிட்ட பயம் இருக்கு,
அவனை இந்த அளவுக்கு வளர விட்டுட்டாங்களேங்கிற ஆதங்கம் இருக்கு. ஆதங்கம் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. யாருக்கு சார் தைரியம் இல்ல? யாருக்கு இல்ல? வீரபத்திரம் இருக்கிற இடத்த பத்தி எங்க ஊருக்காரன் ஒருத்தன் துப்பு கொடுத்தான், போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்களே. வீரபத்திரம் வீசி எறிகிற எலும்பு துண்டுக்காக அலைகிற நாய்ங்க சார். இவங்க எங்க சார் பிடிக்க போறாங்க? இதோ பாத்தீங்களா, துப்பு கொடுத்தவன் உயிரோட இல்ல, ஆனா இவ வயித்துல துப்பு கட்டவனோட புள்ள. அப்படியே உங்க பேச்ச கேட்டு இந்த ஊர்ல யாராவது வீரபத்திரனை காட்டி கொடுத்துட்டா இந்த ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் தாலி அறுத்துட்டு முண்டாச்சி ஆகி முடங்கி கிடக்க வேண்டியதுதான். போங்க போங்க சார். காஞ்ச சுழி பொறுக்கிட்டாங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள பிடிச்சு கொடுத்துட்டு அவங்க வயித்துல மண்ணெளி போட்டுட்டு நீங்க நல்லா இருங்க. மகராசனா போயிட்டு வாங்க.